கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளில் நமது கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் விதமாக இன்று கல்வி வளர்ச்சி நாளாக விழா கொண்டாடப்பட உள்ளது. மாணாக்கர்கள் பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற உள்ளனர். பெற்றெடுத்த தாய்க்கும் முத்தமிழ் தாய்க்கும் நிறைவான கல்வியை தரும் நிர்வாகத்தினருக்கும் திகட்டாத கல்வியை தித்திப்பாய் வழங்கும் எம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் அகரம் சொல்லித்தரும் சிகரங்களாய் அறியாமை இருளகற்றும் அறிவுச் சூரியன்களாய் விளங்கும் என் ஆசிரிய தோழமைகளுக்கும் திக்கெட்டும் கொங்கு பள்ளியின் புகழை பரவச் செய்யும் என் இனிய மாணவ கண்மணிகளுக்கும் என் முத்தான முதல் வணக்கத்தை முத்தமிழால் சமர்ப்பிக்கின்றேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது இந்தச் செயலை இக்கருவியால் இன்னவன் செய்து முடிப்பான் என்று ஆராய்ந்த பிறகே அத்தொழிலை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு இணங்க ஒருவனின் சரித்திரத்தை உலகம் எழுதட்டும் அல்லது உலகின் சரித்திரத்தை அந்த ஒருவன் எழுதட்டும். ஆனால் எழுதப்படுகிறவர் காலங்களை வென்று நிற்கிற விதத்தில் மகத்தான ஒன்றை செய்து முடித்திருக்க வேண்டும். அவர் சமுதாயத்திற்காக தம்மையோ தம்முடைய நேரத்தையோ உழைப்பையோ அர்ப்பணித்திருக்க வேண்டும். அவ்வளவு பெருமைக்கும் சொந்தக்காரரான நம் பெரும் தலைவர் கல்விக்கு தலைமகன், காட்சிக்கு எளியவர், கடும் பசிக்கு எதிரியானவர், கிங்மேக்கர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர், குறிப்பறிந்து சேவகம் செய்பவர், தவிப்பறிந்து தன் மக்களை காப்பவர், தன்னையும் மறந்து தன்னலம் துறந்து தேசம் காத்தவர், தோள்களில் தாங்கி தொண்டுகள் செய்ய காத்திருக்கும் தோழன், ஏழை பங்காளர், பொற்காலம் தந்த நாயகர், மாபெரும் தலைவர், இத்துணை குணங்களுக்கும் மிகச் சரியான இலக்கணமாய் திகழ்ந்த பாரத ரத்னா கர்ம வீரர் காமராசரை பற்றி அவருடைய 122வது பிறந்த நாளில் சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர வந்துள்ளேன். காமராசர் குமாரசாமி சிவகாமி தம்பதியினரின் மகனாக 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள்
விருதுநகரில் பிறந்தார். நேர்மையும் அதன் காரணமாக வெளிப்பட்ட துணிச்சலும் காமராசருக்கு முதன்முறையாக 1954ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை பரிசளித்தது. 1963ஆம் ஆண்டு அக்டோபர் வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் கர்மவீரர் காமராசர். இளைய சமுதாயத்தை அறிவார்ந்த சமுதாயமாக வார்த்தெடுக்க சமரசமின்றி அவர் செய்த விதம் இன்றளவும் பேசப்படும் அம்சமாகும். கல்விக்காக பல்வேறு சலுகைகளை அளித்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்ற காமராஜரின் பிறந்த நாளை வருடந்தோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகின்றோம். படிக்காத மேதையாக இருந்தாலும் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மாமேதை. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே படிக்க வைத்த மேதை. வாழ்க பாரதம், வளர்க காமராசரின் அறப்பணிகள். இன்று உமக்கு பிறந்த நாளாம். இந்த பிறந்த நாளில் கூட வாழ்த்தாவிட்டால் நான் இப்புவியில் பிறந்தென்ன லாபம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். மாறுகட்டி போரடித்தால் மாயாத சொற்களிற்கு யானை கட்டி போரடித்த அழகியமாம் ஓரிலே 30 சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட முத்தமிழ் அன்னைக்கு அடியவன் வேதாளரால் வேதாது வேதாளர் கொள்ளத்தால் வீராது கல்வனுக்கோ படைப்பிள்ளை காவலுக்கோ விளையறிது என்று கல்வியின் சிறப்பு எடுத்துரைக்கிறது சீவக சித்தாந்தம். கல்வி எப்படிப்பட்டது? காவலுக்கோ விலை எழுது. நம் நடத்தக்கூடிய கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய காவல் காக்கக்கூடிய அறம் கொடுப்பது. அதையெல்லாம் காட்டிலும் பள்ளிக்கூடங்களை அவர் நிறுவியதற்காக கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான். அதனால்தான் அதிகப்படியான கல்வி நிறுவனங்களை அவர் துவங்கினார். மதம் பாராமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாராமல் என அனைவருக்கும் பகிர்ந்து அளித்ததுதான் காமராசருடைய பெரிய வெற்றி. ஐயா, எங்கள் குடும்பத்தில் வறுமை, நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் பள்ளிக்கூடம் போயிட்டோம் அப்படின்னா யார் யார் எங்களுக்கு சோறு கொடுவா அப்படின்னு நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சரை பார்த்துட்டா இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாமலேயே அந்த சிறுவர்கள் கேட்கிறாங்க. உடனே முதலமைச்சர் பார்த்தா அந்த தருணம் எதையும் சொல்லவில்லை. அப்ப அவரு எதையுமே சொல்லல. தன்னுடைய கோட்டைக்கு போயிருந்தார். பிற அமைச்சர்கள் அனைவரையும் அழைத்தார். ஒரு கூட்டத்தை துவங்கினார். அவனுக்கு மதிய நேரத்தில் உணவு கொடுக்கணும், அது என்ன செலவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரியார் கேட்கிறார். பிச்சை எடுக்காதுமா? இன்றைய இடங்களில் அவரிடத்தில் இருக்கிற அந்த அறிவு படித்தவனை காட்டிலும் படிக்காதவர்கள் இருக்கிற கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. இப்படி அனைவரும் போய் பேசும்போது எனக்கு முன்னால் பேசிய ராஜேஸ்வரி அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார். ஐயாவோட எழுதிய அவருடைய நண்பர் உடனே காமராஜர் சொன்னாங்கன்னா, இது மாதிரி நான் வரது உடனே சொல்லித்தேன்னு வச்சுக்கிறேன், நீ என்ன பண்ணிருக்க கணவன் முதலமைச்சர் வராது அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உன்னால எவ்வளவு செலவு பண்ண முடியாதோ அதுக்கும் நீ என்ன பண்ணிருப்ப, செலவு பண்ணிருப்ப, என்னால சுமையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நாடகத்தில் பிடிக்காது. அந்த எழுதியும் பண்பும் அப்படி கைத்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோடனே காமராசரை பார்த்து அவங்க அம்மா சொல்றாங்க, டேய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, இன்னைக்கா இருந்தாங்க அது வந்த மாட்டோம் அறிவு இருக்காங்க. இது மாதிரி எங்க வீட்டுக்கு மட்டும் ஆத்து பைப்பு